என் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் ஒருவர் எனக்கு வெளியூருக்கு வேலைக்கு செல்லுமாறு யோசனை கூறினார். வேறு வழியின்றி நான் வேலை தேடி வெளியூருக்கு சென்றேன். அங்கே சென்ற பிறகும் என் சிரமங்கள் குறைந்த பாடில்லை. 6 மாதங்கள் தான் ஆகின்றன. என் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை. எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்கவோ அல்லது ஒரு உறவுக்காக முயற்சி செய்யவோ நான் நினைக்கவில்லை. ஆனால் நான் அங்கு சில நாட்கள் கழித்த பிறகு என் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வந்தது போல இருந்தது. வேலைக்கு சென்ற ஊரில் ஒரு பெண்ணுக்கு என்னை பிடித்து போய்விட்டது. அவள் என்னை விட வயதில் மிகவும் இளையவள், துடிப்பான இளமை கொண்டவள், பேரழகு பொருந்தியவள். என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக என்னிடம் சொன்னாள். நான் பணிபுரியும் அதே தொழிற்சாலையில் உற்பத்தி பிரிவில் அவளும் பணியாற்றினாள். என்னை திருமணம் செய்ய விரும்புவதாகவும் என் மீது அன்பு கொண்டிருப்பதாகவும் அவள் கூறியதை கேட்டதும் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் இதயம் துடிப்பதை மறந்தாற்போல் உணர்ந்தேன். பெங்களூருவின் பக்கத்திலுள்ள குக்கிராமத்திலிருந்து வந்த சாதாரண வேலை செய்யும் நான் ஒரு பெண்ணின் கணவனாக போகிறேன் என்று கனவிலும் நினைத்ததில்லை. இது உங்களுக்கு கேட்பதற்கு கூட விசித்திரமாக இருக்கலாம். எனக்கு வயது 35, அவளுக்கோ வெறும் 20 வயது. 15 வயது வித்தியாசம். இவ்வளவு இளம் வயது அழகான பெண் என்னை திருமணம் செய்ய விரும்புவதை கண்டு நான் மிகுந்த ஆனந்தம் அடைந்தேன். என்னில் அப்படி என்ன விசேஷத்தை கண்டாள்? இது என் வாழ்வின் மிக பெரிய நற்செய்தி. ஏனெனில் என் கிராமத்தில் எனக்கு பெண் கொடுக்க எவருமே முன்வரவில்லை. கார்த்திக் அங்கு போய் ரொம்ப பிஸியாகிவிட்டான். அவனுக்கு நேரமும் இல்லை. தன் மகளை பராமரிக்க போதுமான பணமும் இல்லை. அவனுக்கு வயதும் ஆகிவிட்டது என்று பேசிக்கொண்டிருந்தனர். இவ்வளவு குறைந்த வயதில், அதிலும் இவ்வளவு பேரழகி எனக்கு கிடைப்பது சாதாரண விஷயம் அல்ல. அவளுடன் என் வாழ்நாள் முழுவதையும் கழித்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்தேன். நான் இந்த குட் நியூஸை என் தாயாரிடம் தொலைபேசியில் சொன்னபோது முதலில் அவர்கள் அளவில்லாத ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் சில வினாடிகளிலேயே என் தாயின் கண்களில் கண்ணீர் திரண்டது. என்ன ஆயிற்று அம்மா என்று பதற்றத்துடன் கேட்டேன். கார்த்திக், அந்த பெண் உன்னை எங்களிடம் வர விடுவாள் என்று நினைக்கிறாயா? நடக்கவே நடக்காது. நீ இங்கிருந்து சென்றதுதான். நீ பெங்களூருவை சேர்ந்தவனாகவே மாறிவிடுவாய். உனக்கு இவ்வளவு இளம் வயது பெண் கிடைப்பது மகிழ்ச்சிதான். நிச்சயம் அவள் கிராமத்து பெண்களை விட மிகவும் அழகாக இருப்பாள். உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வாள். ஏனெனில் நீ அவளை விட வயதில் பெரியவன். அவள் விரும்பியதை தேர்ந்தெடுத்திருக்கிறாள். ஆனால் கவலை என்னவென்றால் நீ எங்களை மறந்து விடுவாய். உன்னை வளர்த்ததில் எங்களுக்கு நிறைய கனவுகள், எதிர்பார்ப்புகள் இருந்தன. கடைசியில் நீ அந்த பெண்ணுக்கே உயிராகி விடுவாய். பெற்றவர்களின் தலைவிதி இறுதியில் வெறுமையையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே மிச்சம் வைக்கின்றது. அவ்வளவுதான் மகனே. என் மனதின் பாரம் குறைந்துவிட்டது. நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் தாயார் அழுதபோது அக்குரல் என் காதுகளில் ஒலித்தது. அம்மா கூறியது முற்றிலும் உண்மைதான். நான் நந்தினியை மணந்தால் மற்றவர்களை மறக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மனவேதனை அடைந்தேன். பிழைப்புக்காக ஒருவர் எப்படி தன் சொந்த பந்தங்களை விட்டு விலகி வாழ வேண்டியுள்ளது என்று யோசித்தேன். பெற்றோரை விட்டு விலகி புகுந்த வீட்டின் அமைதிக்கு பிறகுதான் தங்கள் தாய் வீட்டிற்கே வர வேண்டியிருக்கும் பெண்களின் வலியை என்னால் உணர முடிந்தது. உடனே நான் என் வருங்கால மனைவி நந்தினியிடம் என் தாயின் கவலையை சொன்னேன். அவள் என் கழுத்தை கட்டி கொண்டாள். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியாதா? என் குடும்பமும் உங்கள் குடும்பத்தை போன்ற நெறிகளை கொண்டதுதான். நீங்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதன் பொருள் நீங்கள் எதிர்காலத்தில் என் மீது அளவற்ற அன்பு செலுத்துவீர்கள். என்னை பிரியமாக பார்த்து கொள்வீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். தங்கள் பெற்றோரை மதிக்கும் ஒரு மகன்தான் உண்மையில் ஒரு நல்ல கணவனாக தன் மனைவிக்கு தேவையான அன்பை கொடுக்க தெரிந்தவனாக இருப்பான். இந்த குணம்தான் ஒரு ஆணிடம் இருக்க வேண்டிய உண்மையான குணம். நந்தினியின் இவ்வளவு மென்மையான இதயத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். அவளிடம் திருமணத்துக்கு பிறகு நான் என் பெற்றோரை பார்க்க செல்ல நீ அனுமதி கொடுப்பாயா? நீயோ திருமணத்திற்கு பிறகு இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொன்னாய் என்று கேட்டேன். அதற்கு அவள்,
அட என் அப்பாவி கணவரே, நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், நீங்கள் உங்கள் பெற்றோரை இங்கே அழைத்து வந்து விடுங்கள். அவர்கள் அங்கே வீட்டில் தனியாக என்ன செய்வார்கள்? நீங்கள் அவர்களுக்கு ஒரே மகன். உங்கள் உறவினர்கள் நல்லவர்கள் இல்லை என்றும் அவர்கள் உங்கள் குடும்பத்துடன் நல்ல முறையில் பழகுவதில்லை என்றும் நீங்களே அடிக்கடி சொல்லி இருக்கிறீர்கள். அப்படியானால் அவர்கள் மட்டும் அங்கே தனியாக ஏன் இருக்க வேண்டும்? நீங்கள் அவர்களை இங்கே அழைத்து வந்து விடுங்கள். நம் இரு குடும்பத்தாரின் முன்னிலையில் அவர்களது ஆசிர்வாதத்துடன் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றாள். நந்தினியின் இந்த கருணை நிறைந்த வார்த்தைகள் என் மனதிற்கு மிகவும் பிடித்திருந்தன. நான் உடனே இந்த நற்செய்தியை என் பெற்றோரிடம் தெரிவித்தேன். அவர்கள் வந்து போகும் செலவுகள் அனைத்தையும் நந்தினியே ஏற்றுக்கொண்டாள். அவளிடம் பணத்திற்கு குறைவில்லை. அவளுக்கு 18 வயது முதலே, அதாவது என்னை காட்டிலும் நீண்ட காலமாக அவள் இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிறாள். நான் இங்கு வந்து 6 மாதங்களே ஆகியிருந்ததால் என் சம்பளம் அவளுடையதை விட குறைவு. நந்தினிக்கு அவளுடன் கம்பீரமாக நடக்கும் ஒரு கணவன் தேவைப்பட்டிருக்கலாம். எனக்கு 35 வயதானாலும் என் உயரம் சற்று குறைவாகவும் உடல்வாகு சற்று மெலிந்தும் இருந்ததால் என்னை ஒரு வாலிபனாகத்தான் தோற்றமளித்தேன். கிராமத்து மக்கள் என்னை நிராகரித்தது என் மீதுள்ள குறைபாடுகளால் அல்ல, அவர்களின் குறுகிய மனப்பான்மையினால்தான் என்று உணர்ந்தேன். எப்படியோ நான் என் பெற்றோரை 1 வாரத்திற்குள்ளாகவே நான் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து விட்டேன். இதை பார்த்த என் உறவினர்கள், கார்த்திக்கிற்கு அதிர்ஷ்டம் அடித்துவிட்டது, அவன் ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன் பெற்றோர்களையும் இங்கே அழைத்து கொண்டான் என்று ஆச்சரியப்பட்டனர். என் பெற்றோரின் முன்னிலையில் என் திருமணம் இனிதே நடந்தது. திருமண நாளில் நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தேன். இது நிஜமாக நடக்கிறதா அல்லது கனவா என்று என்னால் நம்ப முடியவில்லை. என் மனைவி நந்தினி எனக்கு உங்கள் அன்பு மற்றும் மரியாதை மட்டுமே போதும் என்று கூறினாள். அது நள்ளிரவு 2 மணி. அவள் எங்கள் அறையில் என் எதிரே அமர்ந்திருந்தாள். அவள் அழகிய பொம்மை போல, ஒரு குழந்தைத்தனமான சிலை போல காட்சியளித்தாள். நானும் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்து ஸ்மார்ட்டாக தெரிந்தேன். நான் என் மனைவிக்காக வாங்கிய பரிசை ஒரு சிறிய சாதாரண பையில் வைத்திருந்தேன். அதை ஒரு பெட்டியிலோ அல்லது பேக் செய்தோ கொடுக்கவில்லை. என் மனைவியின் விருப்பம் சாக்லேட்டுகளும் டெடிபியர்களும் தான் என்பதை நான் மறந்து ஒரு சிறிய செயற்கை நகை தொகுதிகளையும் கொண்டு வந்தேன். எங்களை போன்றவர்களின் சுபாவம் எங்கு சென்றாலும் மாறுவதில்லை. அவள் விரும்பியதை வாங்கிக் கொள்வாள் என்று எண்ணி நான் அவளுக்கு பணம் கொண்டு வந்தேன். ஆனால் அவளிடம் ஏற்கனவே நிறைய பணம் இருக்கிறது என்பதை நான் மறந்துவிட்டேன். நந்தினியின் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. ஒருவேளை அவளும் எனக்கு பரிசு கொடுக்க விரும்பினாளோ? அவள் கையில் அந்த பரிசை கண்டதும் என் பணத்தை அவளுக்கு கொடுக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். அவளுக்கு பணம் வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் கையில் இருந்த பைகளை பார்த்து விட்டாள். அவற்றில் ஒன்றில் நகை தொகுதியும் மற்றொன்றில் பணமும் இருந்தது. கார்த்திக், இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். நான் இதை உனக்குத்தான் கொண்டு வந்தேன் என்று சொல்லி நகை தொகுதியை அவளிடம் கொடுத்தேன். அது அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அடுத்த பையில் உள்ள பணத்தை பார்த்து, இதை நீ எங்கேனும் வைத்துவிடு, இதை நான் காலையில் எடுத்துக் கொள்கிறேன், இது என் அன்றாட செலவுக்கானது என்று சொன்னேன். எனக்கு ஒரு சிறப்பான பரிசு கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்றாள் நந்தினி. அந்த நகை தொகுப்பு சாதாரணமாகத்தான் இருந்தது. அவளுக்கு அது பிடித்திருந்தாலும் அவள் அதை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடையவில்லை. நான், மன்னிக்கவும் நந்தினி, என் பெற்றோரின் வருகையால் நான் குழப்பமடைந்து உனக்கு ஒரு சிறப்பான சர்ப்ரைஸ் கொடுக்க மறந்துவிட்டேன். ஆனால் நான் உனக்கு நாளை இதைவிட மிக சிறந்த பரிசை கொண்டு வருகிறேன். நீதான் அந்த பரிசை கண்டுபிடிக்க வேண்டும் என்று என் சாமர்த்தியமான பேச்சால் சமாளித்தேன். அவள் என் பேச்சில் மயங்கி தன் வருத்தத்தை மறந்துவிட்டு பரிசை பற்றி சந்திக்க தொடங்கினாள். நான் மெத்தையின் அடியில் கையை நீட்டி இந்த மொத்த பணத்தையும் மெத்தையின் அடியில் வைக்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவள் முகம் மாறியது. மெத்தையின் அடியில் நான் எதையும் வைப்பது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று தோன்றியது. என்னையும் அவள் தன் அருகில் வரவிடவில்லை. இதை கண்டு என் மனம், இந்த கல்யாணத்திற்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம் என்று
என் மனதில் சந்தேகம் எழுந்தது. ஏன் அவள் இந்த திருமணத்தை விரைவாக நடத்தினாள் என்றும் எனக்கு யோசனை வந்தது. நான் மெத்தைக்கு அடியில் பணம் வைக்க நான் கையை நீட்டிய போது அவள் அத்தனை விசித்திரமாக என்னை பார்த்தாள். என் மனதில் 1000 கேள்விகள் ஓடின. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மெத்தை கடையில் ஏன் வைக்கிறீர்கள் என்று நந்தினி புன்னகையுடன் கேட்டாள். பின் எங்கே வைக்கட்டும் என்றேன் நான். அதற்கு அவள் சிரித்து கொண்டே, தாருங்கள், நான் என் அலைமாரியில் வைத்துவிட்டு பூட்டி விடுகிறேன் என்று சொன்னாள். அவளும் புன்னகையுடன் அதை பெற்று தன் அலமாரியை திறந்து உள்ளே வைத்துவிட்டு பூட்டினாள். திடீரென்று நான் எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை. உண்மையை சொல்ல போனால் விடிந்த பிறகுதான் எழுந்தேன். அப்போது என் மனைவி ஏதோ திருட்டுத்தனம் செய்து என்னிடம் சிக்கி கொண்டது போல எதிரே அமர்ந்து புன்னகையுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு அவள், கார்த்திக், சீக்கிரம் எழுங்கள், நேரம் ஆகிறது, நாம் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும், எல்லோரும் நமக்காக காத்திருப்பார்கள், உங்கள் பெற்றோரும் நான் உங்களை அவர்களிடம் இருந்து பறித்து கொண்டதாக நினைக்க கூடாது, சீக்கிரம் எழுங்கள், ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு அவள் மெத்தையின் 4 மூலையையும் இழுத்து சுருட்டி போர்வையால் நன்றாக இறுக்கி எதையோ மறைத்தாள். நான் குளியலறைக்கு சென்றேன். என் மனைவி நந்தினியின் நடத்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அவள் ஏதோ ஒன்றை மறைக்க முயற்சிப்பது போல உணர்ந்தேன். குளியல் அறையிலிருந்து நான் திரும்பி வந்தபோது அவள் படுக்கையில்தான் அமர்ந்திருந்தாள். என் பார்வை அவள் மீது பட்டதும் அவள் சட்டென்று படுக்கையில் நீளமாக படுத்து கொண்டாள். தன் திருட்டு பிடிபட்டுவிடும் என்ற பயத்தில் அவள் என்னிடமிருந்து எதையோ மறைக்க முயல்வது போல தெரிந்தது. நான் அவளிடம், நந்தினி, மெத்தை கடியில் என்ன இருக்கிறது என்று கேட்டேன். மெத்தை கடியில் ஒன்றுமில்லை, நான் உங்களிடம் எதை மறைக்க போகிறேன்? மெத்தை கடியில் பூட்டி வைக்க நான் என்ன திருட்டு சாமான்களையா வைத்திருக்கிறேன் என்று சமாளித்தாள். நான் பின்னால் திரும்பி தயாராகி கொண்டிருந்தேன். திடீரென அவள் எழுந்து மெத்தையின் அடியிலிருந்து எதையோ வேகமாக கையால் எடுத்து உடனடியாக அலமாரியில் வைத்து பூட்டினாள். எனக்கு இப்போது சந்தேகம் அதிகமானது. நந்தினி என்னிடம் இருந்து எதையும் மறைக்கவில்லை என்றால் அவள் அலைமாரியில் வைத்து பூட்டியது என்ன? இந்த கேள்வி என் மனதில் சுழன்றது. நாங்கள் இருவரும் வீட்டிலிருந்து கிளம்பி தொழிற்சாலையில் வேலை செய்வதில் மும்முரமானோம். நாள் முழுவதும் உழைத்ததில் இரவு எப்படி வந்தது என்று தெரியவில்லை. இரவு 8 மணிக்கு எங்கள் பெற்றோரை பார்க்க சென்றோம். அவர்களும் எங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். என் மனைவி தான் அறிந்த ஒருவர் மூலம் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தாள். அதில் என் பெற்றோர்கள் தங்கியிருந்தனர். ஏனெனில் நாங்கள் இருந்த வீடு அவளுடையது. அது ஒரு அறையும் ஒரு ஹாலும் கொண்ட சிறிய வீடுதான். அதில் என் பெற்றோர்கள் எங்களுடன் வசிக்க முடியாது. அடுத்த நாள் ஒரு வேலை விஷயமாக நான் வெளியே சென்றபோது வழியில் என் ஊர் நண்பன் கரண் என்னை பார்த்தான். அவன் ஒரு வேலை நிமித்தமாக நான் இருந்த ஊருக்கு வந்திருந்தான். நான் அவனது நலன்களை விசாரித்தேன். அவனும் என்னுடன் பேசினான். என் திருமணம் பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தது. நாங்கள் இருவரும் ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து பேசத் தொடங்கினோம். அவன் திருமண இரவை பற்றி பேசி விளையாட்டாகவும் கிண்டலாகவும் பேசத் தொடங்கினான். நான் அவனை தடுத்து, நான் இது போன்ற விஷயங்களை பற்றி வேடிக்கையாக பேச விரும்பவில்லை. நானும் என் மனைவியும் 2 உடல்கள், ஒரே ஆவி. நாங்கள் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கிறோம் என்று கண்டிப்புடன் சொன்னேன். அதற்கு அவன், நீ ரொம்ப மாறிவிட்டாய். இவள் ஒரு யாரென்று தெரியாத வெளியூர் பெண். ஜாக்கிரதையாக இரு. அவன் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். உன் பேச்சுக்கு என்ன அர்த்தம்? எதை பார்த்து நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றேன். அவன், சும்மா சொல்கிறேன், எதை பார்த்தாவது ஜாக்கிரதையாக இரு என்றான் கரண். அவன் பேச்சை கேட்ட பிறகு நான் மெத்தையின் மர்மத்தை பற்றி மறைக்காமல் அவனிடம் சொன்னேன். அதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை என்று நினைத்தேன். என் நண்பர் கரண் சற்றென்று துள்ளி குதித்தான். நீ சொல்வது சரிதான். உன் மனைவி நிச்சயம் மெத்தை கடியில் எதையோ வைக்கிறாள். அதனால்தான் உன்னை மெத்தையை தொடவிடாமல் தடுக்கிறாள். ஆமாம், அவளும் அப்படித்தான் செய்கிறாள். ஒருவேளை இது என் பிரம்மையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது என்றேன். கரண், சரி,
நீ உன் மனைவியின் மீது சந்தேகம் கொள்வதற்கு முன் இன்னும் 2-3 நாட்களுக்கு அவள் இரவில் இப்படித்தான் செய்கிறாளா என்று கவனித்து உண்மையை கண்டுபிடி என்றான். சரி, நான் ஒரு நாள் மெத்தையை தூக்கி பார்க்கிறேன். அவளும் தூங்குவதற்கு முன் விசித்திரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறாள் என்று என் நண்பரிடம் சொன்னேன். அதற்கு அவன், சரி, 2-3 நாட்கள் அவளை சோதித்து பார், அதன் பிறகு நீ ஒரு முடிவுக்கு வரலாம் என்றார். அன்று இரவு மற்ற எதை காட்டிலும் நந்தினி மெத்தை கடியில் என்ன வைக்கிறாள் என்பதில்தான் எனக்கு அதிக ஆர்வம் இருந்தது. மறுபடியும் அதேதான் நடந்தது. இரவு வந்ததும் நந்தினியின் நடத்தை விசித்திரமானது. மற்ற எல்லாவற்றிலும் அவள் என் வார்த்தைகளை கேட்டாள். ஆனால் மெத்தையின் விஷயத்தில் மட்டும் ரகசியம் காட்டுகிறாள். மெத்தையின் அடியின் கீழ் ஒரு புதையல் இருப்பது போல அவள் போர்வையால் மூடி இருக்கினாள். அதிலும் அவள் தன் பக்கம் இருக்கும் மெத்தையின் ஓரத்தில் தான் அப்படி செய்கிறாள். கார்த்திக், இப்படி வந்து படுத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் இடத்தில் படுத்து மெத்தை கடியில் எட்டி பார்க்க நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். நான் உங்கள் மனைவி. உங்களை விட எனக்கு தான் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற அக்கறை அதிகம். இந்த இடமெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி என்னை என் இடத்திலிருந்து விலக்கிவிட்டாள். பிறகு அவள் என் தலையணைக்கு வந்து என் கையின் மீது தன் தலையை வைத்து படுத்து கொண்டாள். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆரம்ப நாட்களில் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பேசுவது அவ்வளவு எளிதல்ல. நான் அமைதியானேன். அதே போல அவள் என் கையில் தலை வைத்து தூங்கினாள். நானும் தூங்கிவிட்டேன். நான் கண் விழித்த போது இரவு என்ன நடந்தது என்று எனக்கு நினைவில் இல்லை. என் மனைவி எப்படி மெத்தை கடியிலிருந்து பொருட்களை எடுத்து அலமாரியில் வைத்து பூட்டினாள் என்பதும் நினைவில்லை. இப்போது அவள் நிச்சயம் மெத்தை கடியில் ஏதோ ஒன்றை வைக்கிறாள். பிறகு அதை என்னிடமிருந்து மறைக்கிறாள் என்பது உறுதியானது. அடுத்த நாள் நான் என் நண்பன் கரனை தொழிற்சாலைக்கு வெளியே அழைத்தேன். நான் நடந்ததை சொன்னபோது அவன், உன் மனைவிக்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். அவள் மெத்தை கடியில் என்ன வைக்கிறாள், ஏன் வைக்கிறாள் என்ற உண்மையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அதற்கான காரணத்தையும் நீதான் கண்டுபிடிக்க வேண்டும். பார், முதலில் எனக்கு சந்தேகம் வந்தது. கடவுள் கொடுத்த எல்லா வசதிகளும் இருக்கும் ஒரு பெண் ஏன் உன்னை மணக்க வேண்டும்? இவ்வளவு இளம் பெண் வேறு யாரையாவது திருமணம் செய்திருக்கலாமே. உன்னிடம் அப்படி என்ன சிறப்பு இருந்தது என்று உன்னையே கொஞ்சம் யோசித்து பார். வேறு எதையாவது செய்ய நினைக்கிறாளோ? கரண் பேசியது என்னை பயமுறுத்தியது. என்னுடன் அவள் என்ன செய்ய போகிறாள் என்று நீ சொல்கிறாய் என்று கேட்டேன். கரண் சிந்தனையுடன், பார் கார்த்திக், நான் உன்னை தேவையில்லாத சந்தேகத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரிகிறது. நீயே உணர்கிறாய். அவள் படுக்கைக்கு போகும் முன் மெத்தை கடியில் ஏதோ ஒன்றை வைத்து காலையில் அதை எடுத்து விடுகிறாள். நீ எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறாய் என்று உன் கையில் உள்ளது. ஏதாவது தவறு நடந்தால் அதற்கு யார் பொறுப்பு? உன் பெற்றோர்களையும் இங்கு அழைத்து வந்திருக்கிறாய். இந்த பெண் 1 மாதத்திற்கு முன்பு உனக்கு அறிமுகம் இல்லாதவள். இன்று நீ அவளுடன் ஒரே அறையில் சாப்பிடுகிறாய், குடிக்கிறாய், சுற்றுகிறாய், உணர்வுகளை இழக்கிறாய். அவள் யாரென்று தெரியாமல் நீ எப்படி அவளை நம்பினாய்? நீ உன் சுய நினைவுக்கு வா. இவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பிவிடக் கூடாது. உன் பெற்றோருக்கு நீ பொறுப்பாளி என்பதையும் மறந்து விடாதே என்று கரண் என்னை நன்றாக சந்தேகத்தில் ஆழ்த்திவிட்டான். இன்று நான் இனிமேல் என் மனைவியிடம் பணிந்து போகக்கூடாது என்று முடிவு செய்தேன். கணவன் என்ற முறையில் என் உறவை பயன்படுத்தி கொண்டு வீட்டுக்கு சென்று மெத்தையை தூக்கி அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்று கட்டாயமாக பார்ப்பேன் என்று நினைத்தேன். ஒவ்வொரு முறையும் அவள் வேண்டாம் என்று சொல்லும்போது நான் பின்வாங்குவது சரியல்ல. கணவன் மனைவிக்குள் எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. இன்றே வீட்டுக்கு சென்றதும் மெத்தையை தூக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். நான் திரும்ப பார்த்தபோது என் உயிர் ஒரு நொடி நின்றது. என் மனைவி நந்தினி என் பின்னாலேயே நின்று நான் கரனுடன் பேசிய அனைத்தையும் கேட்டு கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன். அவள் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள்? நான் மனதிற்குள் வருந்தினேன். என் மனைவி
என் முழு திட்டத்தையும் தெரிந்து கொண்டாள். இப்போது நான் மெத்தை கடியில் என்ன வைத்திருக்கிறாய் என்று அவளிடம் கேட்க முடியாது. அப்படி செய்தால் நான் மிகவும் தரங்கெட்டவன் போல தெரிவேன். அவள் முக பாவனங்களை பார்த்தால் அவள் கோபமடைவதாகவும் தன் மனைவியை பற்றி நண்பனிடம் குறை சொல்லும் நான் எவ்வளவு கேவலமானவன் என்றும் என் மீது அனுதாபப்படுவதாகவும் தோன்றியது. என் நண்பன் கரனும் நான் அவமானப்படுவதை உணர்ந்து கொண்டான். நீ எவ்வளவு பைத்தியக்காரன்! நீ அவளிடம் இந்த விஷயத்தை பற்றி சொன்னதை அவள் தெரிந்து கொண்டால் என்ன? நீ கவலைப்படுவதை விட அவள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ வீட்டுக்கு போனதும் மெத்தையை புரட்டிப்பார். பிறகு மெத்தை கடியில் என்ன இருக்கிறது என்று மட்டும் தெரிந்து கொள்ளத்தான் இப்படி செய்தேன் என்று சொல். இப்படி நீ பயந்து பின்வாங்கினால் அது உனக்கு இன்னும் கஷ்டமாகிவிடும். ஏனெனில் ஒரு பெண்ணிடம் எவ்வளவு அடங்கி போகிறாயோ அவ்வளவு அவள் உன்னை அடக்குவாள் என்றான். கரண் சொன்னதும் சரியாகத்தான் இருந்தது. அவள் வசதியானவள். அவள் என்னை திருமணம் செய்து கொண்டாள். என் பெற்றோரை இங்கு அழைத்து வந்து விட்டாள். இதற்காக நான் அவளுக்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்று நினைத்து நான் அவளிடம் சமமாக இருக்க தயங்குவது தவறு. அவள் மீது நான் எந்த கட்டாயத்தையும் திணிக்கவில்லை. அவள்தான் என்னை திருமணம் செய்ய விரும்பினாள். நான் அவளை கட்டாயப்படுத்தவும் முடியாது. ஏனெனில் எனக்கு அந்த வசதி இல்லை. ஆனால் அவள் என்னை ஒரு கணவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னிடமிருந்து எதையும் மறைக்க கூடாது. என் நண்பர் எல்லாவற்றையும் எனக்கு விளக்கிய போது நான் ஆவேசம் அடைந்தேன். நான் அவளிடம் ஒளிவு மறைவின்றி பேசுவது என்று முடிவு செய்தேன். கரண் அங்கிருந்து சென்றான். நான் தொழிற்சாலைக்குள் சென்றேன். மாலை நாங்கள் இருவரும் வீடு திரும்பிய போது என் அணுகுமுறை மாறி இருந்தது. என் மனைவி என்னை பார்த்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து, என்ன ஆயிற்று? நீங்கள் ஏதோ கவலையுடன் இருக்கிறீர்கள் போல் இருக்கிறதே என்று கேட்டாள். நான் பதற்றமடைந்தேன். நான் கவலையாக இல்லை, ஆனால் ஆச்சரியமாக இருக்கிறேன். நீ மெத்தை கடியில் என்ன வைத்திருக்கிறாய் என்றுதான் கேட்க விரும்பினேன் என்றேன். உடனே அவள், நீங்கள் உங்கள் நண்பரிடம் பேசிய அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் என்றாள். மனைவியின் வார்த்தைகளை கேட்டு நான் வெட்கப்படாமல் என் நிழலிலேயே உறுதியாக நின்றேன். ஆம், நீ சரியாகத்தான் கேட்டாய். இதில் என்ன தவறு? நீ மெத்தை கடியில் என்ன வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்து கொள்ள சொல். இந்த அறையில் இருக்கும் எல்லாவற்றின் மீதும் எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டேன். என் மனைவி சிரித்தாள். அடாடா, மெத்தை கடியில் பார்க்கக்கூடாது என்று உங்களிடம் யார் சொன்னது? நான் தான் வீணாக உங்களிடம் மறைத்தேன். இது போன்ற விஷயங்களை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் மெத்தை கடியில் என்ன இருக்கிறது என்று. அவள் சட்டென்று படுக்கை விரிப்பை நீக்கி மெத்தையையும் தூக்கி தரையில் வைத்தாள். படுக்கை முழுவதும் காலியாக இருந்தது. இதன் அடியில் உண்மையிலேயே ஒன்றுமில்லை என்றேன். ஆமாம், ஆனால் நீ இரவில் நிச்சயம் ஏதோ வைக்கிறாய். பொய் சொல்லாதே என்றேன் நான். நந்தினி, கார்த்திக், எனக்கு பொய் சொல்லும் பழக்கமில்லை. நான் ஏதாவது வைத்தால் ஏன் உங்களிடம் சொல்ல போகிறேன்? சரி, நான் வைப்பதாக நீங்கள் நம்பவில்லை என்றால் அடுத்த முறை நான் வைக்கும்போது நீங்களே நேரில் பார்த்து அப்போது என்ன வைக்கிறேன், ஏன் வைக்கிறேன் என்று என்னிடம் கேளுங்கள் என்றாள். சரி, இது நல்லது. இனிமேல் எதையும் மறைக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றேன் நான். அன்றைய தினமும் அதற்கு பிந்தைய சில நாட்களிலும் எங்கள் திருமணம் முடிந்து 1 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் எனக்கு அறைக்குள் வந்ததும் தாங்க முடியாத தூக்கம் வந்தது. கண் விழித்தால் அது காலையாக இருக்கும். நான் எப்போது எப்படி தூங்கினேன் என்று எனக்கே நினைவில் இல்லை. நான் இரவு உணவு எப்போது என்ன சாப்பிட்டேன் என்பது கூட எனக்கு நினைவில் இல்லை. நான் கவலைப்பட தொடங்கினேன். என்னால் என் நடத்தையை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏன் எனக்கு அறைக்கு வந்ததும் தூக்கம் வந்து விடுகிறது என்று எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை என் மனைவி எனக்கு தேநீரில் எதையாவது கலந்து கொடுத்து ஆழமான தூக்கத்திற்கு ஆளாக்குகிறாளோ என்று நினைத்தேன். என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிக்க நான் முயற்சி செய்தேன். ஆனால் தோல்வியடைந்தேன். அவள் கைகளால் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்று நான் முழுவதும் எச்சரிக்கையாக இருந்தேன். ஒரு நாள் நான் கடையில் இருந்தே உணவு வாங்கி வந்து நாங்கள் இருவரும் சாப்பிட்டோம்.
அன்றைய தினமும் நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் தூக்கம் வந்துவிட்டது. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னவென்றால், அன்றைய தினம் எனக்கு காலை 6 மணிக்கே விழிப்பு வந்துவிடும். காலையில் எழுந்ததால் எனக்கு மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும். இரவில் நடந்த எதை பற்றியும் யோசிக்காமல் என் வேலையில் அதிக கவனம் செலுத்தினேன். என் மனைவியும் அப்படித்தான். அவள் என்னுடன் தொழிற்சாலைக்கு வந்தாள். நாள் முழுவதும் வேலையில் மும்முரமாக இருந்தாள். இரவு வீட்டிற்கு வந்ததும் அவள் எங்களுக்காக உணவு சமைத்தாள். நானும் சில சமயங்களில் வீட்டு வேலைகளில் அவளுக்கு உதவி செய்தேன். கடைசியில் நான் என் மனைவியிடம் கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானேன். நான் அவளிடம் மிகுந்த பாசத்துடன், என் அன்பே, என்னிடம் சொல், என்ன மாயம் செய்கிறாய்? அறைக்குள் நுழைந்ததும் எனக்கு தூக்கம் வந்து விடுகிறது. மெத்தை கடியில் என்ன வைத்திருந்தாய் என்பதையும் நான் மறந்துவிட்டேன் என்று கேட்டேன். என் பேச்சை கேட்டு அவள் சிரித்தாள். பார், நான் உங்கள் மீது ஏதோ சூனியம் செய்ததாக நீங்கள் நினைத்தால் அது தவறு. நான் சூனியத்திலிருந்தும் மூட நம்பிக்கையிலிருந்தும் விலகி இருப்பவள். இது போன்ற விஷயங்களை நம்புபவர்களை எனக்கு பிடிக்காது. ஆம், ஆனால் நான் உங்கள் மீது ஒரு மாயாஜாலம் செய்திருக்கிறேன். நான் பயத்துடன் என் மனைவியிடம், என்ன? ஏனென்றால் சில நாட்களாக நான் ஏதோ மந்திரத்தின் பிடியில் இருப்பது போல உணர்கிறேன் என்று கேட்டேன். பார் என்று விளக்கினாள் நந்தினி. மற்ற நகரங்களில் உள்ளவர்களுக்கு தவறான பழக்கங்கள் உள்ளன. அவர்கள் ஒவ்வொரு இரவும் தாமதமாக வீட்டிற்கு வருகிறார்கள். ஆனால் எங்கள் நகரத்தில் அப்படி இல்லை. இங்குள்ள ஆண்கள் அனைவரும் சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து தங்கள் குடும்பத்துடன் தூங்கிவிடுவார்கள். இங்குள்ள ஆண்கள் இரவில் நண்பர்களுடன் வெளியில் உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். பெண்களும் இரவில் வெளியே செல்ல மாட்டார்கள். குழந்தைகள் கூட இரவு 8 மணிக்குள் தூங்கி காலை 6 மணிக்குள் எழுந்து விடுவார்கள். நீங்கள் வேறு நகரத்தை சேர்ந்தவர் என்பதால் நீங்கள் வேறு வழிகளில் நடந்து கொண்டிருந்தீர்கள். நாங்கள் இருவரும் தொழிற்சாலையில் இருந்து வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்டுவிட்டு வெளியே சென்று விடுவீர்கள். நான் வீட்டில் தனியாக இருப்பேன். உங்களுக்காக காத்திருப்பேன். உங்கள் இந்த நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை. என் வார்த்தைகளால் நீங்கள் கோபப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் பழக்கம் மிகவும் தவறானது. நீங்கள் இரவில் வீட்டில் இருக்க வேண்டும். உங்கள் மனைவியை கவனித்து கொள்ள வேண்டும். நீங்கள் வீட்டு வேலைகளில் எனக்கு உதவுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு வெளியே செல்வதில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. நான் உங்களுடன் சண்டையிட்டு உங்களை மாற்ற முயன்றால் நீங்கள் என் மீது கோபமடைந்து சண்டையிடலாம் என்று நினைத்தேன். நான் திருமணமானதிலிருந்து உங்களை மாற்ற முயற்சிக்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் வீட்டிலேயே இருந்து உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? நீங்கள் இல்லாத நேரத்தில் யாராவது வீட்டிற்குள் நுழைந்து உங்கள் மனைவிக்கு ஏதாவது தீங்கு விளைவித்தால் அது உங்களுக்கு நன்றாக இருக்குமா என்று அவள் கண்களை சுருக்கி கொண்டு கேட்டாள். அதனால்தான் நான் இதையெல்லாம் செய்தேன். நீங்கள் இரவில் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து சீக்கிரம் தூங்கிவிட வேண்டும் என்றுதான் என் முயற்சி. இந்த நகரத்தில் குற்றங்கள் அதிகம். என் கணவர் எந்த தவறான செயலிலும் சிக்கவோ அல்லது யாராவது அவரை சிக்கலில் ஆழ்த்தவோ நான் விரும்பவில்லை. நாங்கள் சாதாரணமானவர்கள். நம் வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும் என்றால் நம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் அதைத்தான் உங்களுக்கு செய்தேன். உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றினேன். உங்கள் கிராமத்தில் நீங்கள் தாமதமாக வீட்டிற்கு வரலாம். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்கு இரவு ஆன பிறகு ஒரு குழந்தையும் வீட்டிற்கு வெளியே நிற்காது. அதனால்தான் இங்குள்ள அனைவரும் காலையில் சீக்கிரம் எழுந்து வேலைக்கு செல்கிறார்கள். மாலையில் சீக்கிரம் முடித்து தங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு தூங்குகிறார்கள். உங்கள் தூக்கத்தை பற்றி சொன்னால், நான் இந்த அறையில் ஒரு விசித்திரமான வாசனை திரவம் வைத்திருக்கிறேன். அதன் வாசனையால் தான் நாம் இருவருக்கும் தூக்கம் வந்து விடுகிறது. அதனால்தான் நீங்கள் வீட்டிற்கு வந்ததும் தூங்கி விடுகிறீர்கள். இதுதான் எங்கள் அறைக்கு இருக்கும் சிறப்பு. இன்னும் மெத்தைக்கடியில் நான் என்ன வைத்தேன் என்று கேட்டால், நான் அங்கே ஒரு பெட்டியில் தேசி நெய் வைத்திருந்தேன். ஒவ்வொரு இரவும் நான் அந்த நெய்யால் என் கால்களில் மசாஜ் செய்து கொண்டேன். நாள் முழுவதும் தொழிற்சாலையில் வேலை செய்வதால் என் கால்கள் வலிக்கின்றன. தேசி நெய்யால் மசாஜ் செய்வதன் மூலம் கால் வலி நீங்குவதுடன் கண் பார்வையும் கூர்மையாகும். இன்னும் நீங்கள் நான் தூங்கிய பிறகு எங்கேனும் செல்கிறேனா அல்லது யாரையாவது சந்திக்கிறேனா என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறு. நானும் அந்த நேரத்தில் தூங்கி விடுவேன்.
இந்த அறையில் இருக்கும் அந்த வாசனை திரவத்தால் தான் உங்களுக்கு வீட்டிற்கு வந்த உடனேயே தூக்கம் வந்து விடுகிறது. நான் இதை வேண்டுமென்றே செய்தேன். நம் இருவரின் வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், சிறிய விஷயத்திற்காக சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் என்னிடம் கேட்டிருந்தால் நான் வெளிப்படையாக சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் நண்பனிடம் பேசிவிட்டு பிறகு என்னிடம் கேள்வி கேட்டீர்கள். தன் மனைவியின் பேச்சை கேட்டு நான் வெட்கப்பட்டேன். உண்மைதான், நாமும் சில சமயங்களில் அப்படித்தான் செய்கிறோம். சிறிய விஷயங்களை கூட மனதில் சுமந்து அதை பற்றி யோசித்து யோசித்து ஒரு சிறிய விஷயத்தை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிவிடுகிறோம். அந்த பிரச்சனை நம் உறவின் அழகை முழுவதுமாக மறைத்து விடுகிறது. நான் உங்களிடம் எல்லாம் இதையேதான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு யார் மீதாவது சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து அவர்களுடன் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசி தெளிவுபடுத்துங்கள். ஒருபோதும் உங்கள் மனைவி அல்லது கணவர் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள். இல்லையென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியான புன்னகை பூத்த வாழ்க்கை நாசமாகிவிடும். சந்தேகம் என்பது மக்களின் வீடுகளையும் முழு வாழ்க்கையையும் அளிக்கும் ஒரு விஷயம். என் மனைவி புத்திசாலி என்பதால் எனக்கு புரிய வைக்க ஒரு முறை கையாண்டாள். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்தால் லைக் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.